பா ஜில்லுன்னு இருக்குங்க உள்ள. ஹலோ கைஸ், நான் உங்க விஜய். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சென்னை சிட்டியில் பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லா பஸ் ஸ்டாண்டையுமே ஏசி பஸ் ஸ்டாண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, உள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்ப நம்ம பார்க்க வந்திருக்கிற ஏசி பஸ் ஸ்டாண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் திருப்பள்ளி குளிரூட்டப்பட்ட பேருந்து நிலையம். இது பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வால்டாக்ஸ் ரோட்ல தான் இருக்கு. வால்டாக்ஸ் ரோட்ல எலிஃபென்ட் கேட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்ட் தான் இந்த திருப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட். இந்த வால்டாக்ஸ் ரோட்ல பார்த்தோம்னா எந்நேரமும் வண்டிங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப கிரௌடான பிளேஸ் தான் இந்த திருப்பள்ளி பஸ் ஸ்டாப் இருக்கிற இந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பள்ளி பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ரெண்டு பக்கம் இந்த மாதிரி ஏசி பஸ் ஸ்டாண்டாக மாற்றல, ஒரு பக்கம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு பஸ் ஸ்டாண்டு மாதிரியே தெரியல, அவ்வளோ பெருசாக சூப்பராக கட்டியிருக்காங்க. வெளியே இருந்து பார்க்கும்போதே தெரியுது. இன்னும் உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். 1.25 கோடி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்டு தான் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கறதுக்காக நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டில் போகிறதுக்காக மொத்தம் 4 வே வச்சிருக்காங்க. ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம படிகள் ஏறி உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். இன்னும் 2 வே பார்த்தீங்கன்னா வீல் சேர்ல போறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வீல் சேர் போறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுல வயசானவங்களும் ஸ்டிக் வச்சு நடக்கிறவங்களும் படிகள் ஏற முடியாதவங்க இந்த வழியா உள்ள வரலாம். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைடு ஓப்பன் டோர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் பண்ணல. இன்னுமே நம்ம சொன்னோன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட சொன்னோன்னா இதை ஓப்பன் பண்ணுவாங்க. பஸ் நம்பர்ஸ் பார்த்தோன்னா அப்படியே ஸ்டிக்கர் மாதிரி இதுலேயே ஒட்டியிருக்காங்க. இதில் பார்த்தோன்னா கிளியராக நம்ம பஸ் நம்பர்ஸை பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. அப்படியே உள்ளே வந்துட்டோம், ஏசி போட்டு சும்மா சில்லுன்னு இருக்குங்க. உள்ள செம்மையாக இருக்குது. இந்த பெஞ்சஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பெஞ்சஸ் கிட்ட இருக்குது. அதனால் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்க ரொம்ப தாராளமாக உள்ளே உட்காந்துருக்கலாம். 2 ரோவா 6 பெஞ்சஸ் போட்டிருக்காங்க. நடுவில் பார்த்தோன்னா கேப் விட்டுருக்காங்க. அதனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பஸ் வந்தாலுமே எமர்ஜென்சியா டக்குன்னு வெளியே போயிடலாம். அந்த அளவுக்கு தான் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது பெஞ்சஸ் ஆகட்டும், இது உள்ள ஆகட்டும், கீழே பார்த்தோன்னா அப்படியே டைல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா பிளக் பாயிண்ட் 6 பிளக் பாயிண்ட் கிட்ட இருக்கு. அதுலயும் ஒன்னொன்னுத்துல 2 இருக்கு. அதனால நம்ம ஃபோன் கொண்டு வந்தாலும் தாராளமா சார்ஜ் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அப்படியே ஏசியோ மேலே போட்டு வச்சிருக்காங்க. அதனால தான் உள்ள ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. கிட்டத்தட்ட 6 ஏசி கிட்ட இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்ஜி பிராண்டோட ஏசி. அதுவும் ஏசியோட சுவிட்ச் பார்த்தோன்னா இந்த பிளக் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளே ஆன் பண்ணிக்கலாம், நம்மளே ஆஃப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அப்படியே லைனா 6 ஏசி கிட்ட வச்சிருக்காங்க. இதில் இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தோன்னா 2 ஏசி தான் ஆனில் இருக்குது. ஏன்னா இதுவே ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது. இன்னும் 6 ஆன் பண்ணோன்னா அவ்வளோதான் போல். ஏசி மட்டும் தான் இருக்குன்னு பார்த்தா ஏசி கூடவே ஃபேனும் இருக்குங்க. கிட்டத்தட்ட 10 ஃபேன் கிட்ட இருக்குது. சப்போஸ் ஏசி ஒர்க் ஆகலன்னு கூட நம்ம இந்த ஃபேன் போட்டுக்கலாம். அப்படியே ஒரு ஃபேன் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு சொல்லி சூப்பராக இருக்குது. இந்த ஃபேன் கீழே இருக்கிறது ஆல்ரெடி ஜில்லுன்னு இருக்குது. இதில் இந்த ஃபேன் போட்டதுமே இன்னும் ஜில்லுன்னு இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் இது உள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா தண்ணி வசதியும் இருக்குது. இந்த மிஷினை வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நம்ம நார்மல், கோல்டு, ஹாட் அப்படின்னு சொல்லி 3 விதமான தண்ணியை குடிக்கலாம். இந்த தண்ணி மிஷின் பார்த்தோன்னா ப்ளூ ஸ்டாரோட பிராண்டில் பண்ணியிருக்காங்க. தண்ணி வருதா இல்லையான்னு சொல்லி அப்படியே கிட்ட போய் செக் பண்ணிடலாம். 3 தண்ணிக்கும் 3 விதமான கிளாஸ் இருக்கு. நான் இது கண்ணாடின்னு நினைச்சேன், ஆனால் தொட்டு பார்த்த பிறகுதான் தெரியுது இது வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா உடையாம இருக்கிறதுக்காக 3 கிளாஸ் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மிஷினும் நல்லா இருக்கு. ஆனா இப்போதைக்கு தண்ணி மட்டும் வரலங்க இந்த மிஷின்ல இருந்து. இப்பதான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால இன்னைக்கு தண்ணி வரல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட்ல டாய்லெட் வசதியும் இருக்கு. உள்ள பார்த்தோம்னா ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியான வாஷ்ரூம் கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் இருக்கு. அப்படியே இந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஈவி ரூம் இருக்குது. இதில் தான் பவர் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம டாய்லெட் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே பார்த்தோன்னா டிவி வச்சிருக்காங்க. இந்த டிவியில் பார்த்தோன்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் சிசிடிவி கேமரா எங்கெங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளையே நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபேனு, லைட்டு, சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரே பக்கமாக கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஈஸியாக எந்த ஃபேன் கனெக்ட் பண்ணுமோ அந்த ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம், என்ன லைட் போட்டுக்கணுமோ அந்த லைட்டை போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக ஃபேனும் லைட்டும் போட்டுக்கலாம். அப்படியே நம்ம இங்கே உட்காந்து பார்த்தோன்னா வெளியே வர்ற பஸ் வந்து தாராளமாக தெரியுது. நம்ம ஈஸியாக பஸ்ஸில் போய் ஏறிக்கலாம். ரொம்ப லேட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது, கரெக்டாக இருக்கும். நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு முன்னாடியே போயிட்டு கூட வெளியே நிற்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு வெளியே நிற்கிறத விட இந்த உள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் நம்ம உள்ளே உட்காந்துருக்கும் போது சில்லுன்னு இருக்கிறதுனால நம்மளோட பஸ் வந்தாலுமே சரி போட்டோம், அடுத்த பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் பண்ணுறவங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸாகவும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, நம்ம நார்மலாக பஸ் ஸ்டாண்டில் நின்னோன்னா குழந்தைங்களை வச்சுட்டு நிற்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டிங்க வந்துகிட்டு இருக்கும், குழந்தைங்களை சேஃபாக பார்த்துக்கணும்னு சொல்லி கையிலேயே பிடிச்சின்னு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கட்டிருக்கிறதுனால உள்ளே தாராளமாக ஃப்ரீயாக விட்டுடலாம். எந்த
பிரச்சனையுமே இல்ல. நம்ம சென்னையிலேயே சில பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா உட்காரத்துக்கு கூட இடம் இருக்காது. பஸ் வர்ற வரைக்கும் அப்படியே நின்னுகிட்டே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட் கட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா இந்த பஸ் ஸ்டாண்டை இப்ப இருக்கிற மாதிரியே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சென்னையிலேயே பார்த்தோம்னா ஏகப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரௌடான பிளேசஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிளேஸ்ல இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏது என்னவோ ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட் மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி உங்க ஏரியால பஸ் ஸ்டாண்ட் புதுசா கட்டுறாங்களா இல்ல கட்டியிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கிற நிறைய பிளேசஸ்ல இந்த மாதிரி வேற எந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சென்னையிலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ வேற என்னென்னலாம் இந்த மாதிரி எல்லாம் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப்பும் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.